மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவையில் உரையாற்றிய காட்சிகளை பார்க்கலாம். திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுகிறார், திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே 200 இடங்களிலே வெற்றி பெறுவோம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். எப்பொழுது பார்த்தாலும் அவர் பேசுவது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே வலுவான கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, சற்று தொண்டாமுத்தூர் பகுதியை இங்கே தொலைக்காட்சி வாயிலாக பாருங்கள். தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்றுவதற்கு இங்கு இருக்கின்ற மக்களே சாட்சி. ஆக நீங்க கூட்டணி பலமாக இருக்கலாம், மக்களுடைய பலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சவுடனே திரு ஸ்டாலின் புலம்ப ஆரம்பித்து விட்டார். சட்டமன்றத்திலே பேசுகிறார், அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக பாரதிய ஜனதா தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி கூட்டணி, வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். ஆகவேதான் முதலமைச்சரே சட்டமன்றத்தில் பயந்து போய் என்னை நோக்கி இந்த கேள்வியை கேட்டார். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவும் ஒரு வலிமையான கூட்டணியாக இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. இன்றைக்கு மத்தியிலும் சரி ஆட்சி செய்கின்றவர்கள் சிறப்பான ஆட்சி செய்து 3வது முறையாக இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றது. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறது. அந்த 31 ஆண்டு கால ஆட்சியில தான் இன்றைக்கு மாநிலத்திற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு அந்த திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு நன்மை கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு மாநிலத்தில் இருந்தாலும் சரி மத்தியில் இருந்தாலும் சரி சரியான முறையிலே அணுகி தேவையான நிதிகளை பெற்று தேவையான திட்டங்களுக்கு அனுமதி பெற்று மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அதை நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து இந்த தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது ஒரு திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்களா? இந்த பகுதி விவசாயி நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் வரும்போது தோட்டத்துக்குள்ளதான் கூட்டிட்டு வந்தார். அப்ப சொன்னார், சகோதரர் எஸ்பி வேலுமணி அவர்கள் குறிப்பிட்டார், அத்திக்கட அவிநாசி திட்டம் 2ஆம் கட்டம் அதை நிறைவேற்ற வேண்டும். அவர் ஏற்கனவே கோரிக்கை வைத்தார். அதன் அடிப்படையிலே அம்மாவுடைய அரசு அதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு முதற்கட்ட பணி துவங்குகின்ற நேரத்தில் ஆட்சி மாற்றம். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது, திட்டத்தை கைவிட்டு விட்டார்கள். மீண்டும் உங்களுடைய கனவு நனவாகின்ற விதமாக அறிவிச்சார் திரு வேலுமணி அவர்கள். கோரிக்கையை அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் அத்திக்கட அவிநாசி திட்டம் 2ஆம் கட்டம் நிறைவேற்றப்படும். விவசாயிகளுக்கும் குடிப்பதற்கும் தேவையான நீர் தங்குதடை இல்லாமல் கிடைக்கும். இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருந்த பொழுதுதான் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு ஏரிகள் குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டது. இதனால மழை காலத்தில் பெய்கின்ற நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் அங்கு இருக்கின்ற ஏரிகளை சேமித்து வைத்து கோடை காலத்தில் விவசாயத்திற்கு தேவையான நீரை வழங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல வண்டல் மண், அதில் அள்ளப்படுகின்ற வண்டல் மண் விவசாய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினார்கள். அதனால் விளைச்சல் நம்முடைய விவசாயிக்கு அதிகமாக கிடைத்தது. ஒரு பக்கம் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரி ஆழமாக்கப்பட்டது, மறுபுறம் விவசாயிகளுக்கு அந்த வண்டல் மண் அவருடைய நிலத்திற்கு அடியுரமாக பயன்படுத்தப்பட்டது. நான் வருகின்ற பொழுது சகோதரர் வேலுமணி அவர்கள் குறிப்பிட்டார், இப்பொழுது பல விவசாயிகள் மீது வழக்கு போட்டிருக்கின்றார்கள். அந்த மண்ணை அள்ளி அங்கங்க இருக்கின்ற விவசாயியுடைய நிலத்தில் இருக்கின்ற மண்ணை அள்ளி அவருடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்தினால் கூட இந்த விடியா திமுக அரசு அந்த விவசாயிகள் மீது இன்றைக்கு வழக்கு போட்டது மட்டுமல்ல, நிறைய ஃபைன் போட்டுக்கிறாங்க.
மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் பரிசீலித்து சட்டப்படி நம்முடைய விவசாயிகளுக்கு அவருடைய சொந்த தேவைக்கு அங்க அவருடைய தோட்டமோ இல்லது அனுமதி பெற்றோ அந்த வண்டல் மண் அள்ளிக்கொள்ளலாம். அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை விவசாயிகளும் சரி பொதுமக்களும் சரி தங்களுடைய தேவைக்கு தகுந்த இன்றைக்கு மண் அல்ல கொடுத்தோம், முறையா கொடுத்தோம், முறையா மக்கள் பயன்படுத்துறாங்க. இன்றைக்கு ஒரு லோடு மண் 1000 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் வேணுமா உங்களுக்கு? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு அரசாங்கம் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அரசாங்கமாக இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பொறுத்தவரையும் அவர்கள் எப்பொழுதும் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் செய்வதுதான் அவர்களுடைய முதல் பணி. இன்றைக்கல்ல, திரு கருணாநிதி காலத்திலிருந்து இன்று வரை அந்த கட்சி ஊழல் கட்சியாகத்தான் பார்க்கப்படுது. ஊழலின் ஊற்றுக்கான் இந்தியாவிலே எத்தனையோ மாநிலம் இருக்குது. ஆனால் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்றைய தினம் எல்லா துறைகளிலும் இன்றைக்கு ஊழல் நிறைந்திருக்கின்றது. ஊழல் இல்லாத துறையே கிடையாது. எதற்கெடுத்தாலும் எந்த அதிகாரிகள் சந்திச்சாலும் இன்றைக்கு மக்களுக்கு ஏதாவது தேவை என்று அந்த துறைக்கு சென்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து கேட்டால் மேலிடத்துக்கு கொடுக்க வேணும். கொடுக்கிறத கொடுத்தா தான் உங்களுடைய மனு பரிசீலிக்கப்படும் சொல்றாங்க. உண்மைதானே? இன்னைக்கு பத்திரப்பதிவு இந்த பகுதியில் பத்திரப்பதிவு இருக்கும், உங்களுக்கு நல்லா தெரியும். பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் என்றால் குறிப்பிட்ட கமிஷன் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு கொடுத்தா தான் அங்க 10%. அவர் ஏற்கனவே வித்திருப்பார் அல்லது வாங்கி இருப்பார். அதனால அவருக்கு அந்த கஷ்டம் தெரியுது. ஆக பத்திரப்பதிவுக்கு சென்றால் அதற்கு உண்டான தொகையை கொடுக்க வேண்டிய கொடுத்தால் தான் பத்திரம் பதிவு செய்யும். நடக்குதில்ல? உண்மைதானே? அது மட்டுமல்ல, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக எங்க விவசாயி, நான் நேற்றைக்கு முன்தினம் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு சென்றிருந்தோம். அங்கே விவசாயிகள் சில பேர் என்னை சந்தித்து தங்களுடைய குறைகளை சுட்டி காட்டினாங்க. அங்கே புலி விளைச்சல் அதிகம். நத்த பகுதிக்கு போனோம். ஆனால் நத்த விஸ்வநாதன் அவர்கள் என்னை அழைத்து சென்றார். அந்த வழியிலே சில விவசாயிகள் புலியை வைத்து நின்று கொண்டிருந்தார்கள். நான் அவரை அழைத்து பேசினேன். இந்த புலிகள் எல்லாம் எதற்காக இங்கே நின்று கொண்டிருக்குன்னு கேட்டேன். எங்களுக்கு விலை வீழ்ச்சி ஏற்பட்டு விட்டது, அதனால் உங்களுடைய ஆட்சி வந்தாலோ இல்லை இந்த அரசாங்கத்துக்கு சொல்லியோ எங்களுக்கு நியாயமான விலையை பெற்று தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார். அதோட அந்த புலியினுடைய தன்மை, இது என்ன ரகத்தை சேர்ந்தது என்பதெல்லாம் அவர் கேட்டுட்டு இருந்தேன். அவர்கள் சொன்னாங்க, இந்த புலி என்னென்ன, இது கொட்டையுள்ள புலி, இன்னொன்று கொட்டை எடுத்த புலினாங்க. இது விவசாயிகள் நியாயமாக சொல்லுகின்றது. ரெண்டையும் காட்டினாங்க. இது என்ன விலை, இது என்ன விலை, 10 கிலோ இது என்ன விலை, அது என்ன விலை. சரி, இந்த புளியங்கொட்டை எடுக்கிறீங்களே, இது எதற்காக பயன்படுத்துறாங்கன்னா அது கிலோ 35 ரூபாய்க்கு விற்போம், அது பல மருந்துக்கு உதவுது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி விவசாயிகள் தங்களுடைய பிரச்சனைக்காக என்னை சந்தித்தார். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர், மாரத்தான் ஓட்டம் ஓடுற ஒரு அமைச்சர், அவரு துறையை பார்க்க மாட்டேங்கிறார். இதுல கிண்டல் அடித்து பேசுறார், விவசாயியை கொச்சைப்படுத்தி பேசுகிறார். இந்த அமைச்சர்களாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிக்கு விரோதமாக செயல்படுகிற அரசு என்று நான் அடிக்கடி குறிப்பிட்டு வருகின்றேன். விவசாயி தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம், தனக்கு விலை கிடைக்கவில்லை, விலை வீழ்ச்சியால் கடுமையாக பாதிக்கப்படுகிறோம். இந்த புலிக்கு தேவையான விலையை நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்கும் என்று கோரிக்கை வைத்தா கிண்டலும் கேலி பேசுறாங்க. யாரு இந்த அமைச்சர்? யார் அந்த சார்? யார்? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சாரு எப்படி புலியிலிருந்து புளியங்கொட்டையை எடுக்கப்படும் என்ற விவரத்தை சொல்றேன். இல்லன்னு நான் திண்டுக்கல் இருந்து
நான் இதுக்கு போயிட்டு இருந்தோம், ஒட்டஞ்சத்திரத்துக்கு போயிட்டு இருந்தோம். ஆத்தூர்லேருந்து ஒட்டஞ்சத்திரத்துக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ வழியில் முருங்கைக்காய் சாகுபடி செய்கின்ற விவசாயிகள் என்னை பஸ்ஸை மறித்து முருங்கைக்காயை காட்டினாங்க. அதில் இதெல்லாம் என்னமா ரகம், ஒவ்வொரு ரகமும் எவ்வளோ நாளில் விளைச்சல் கொடுக்குன்னு சொன்னேன். அதை கிண்டல் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி. முருங்கைக்காயை பார்த்து எவ்வளோ நாளில் விளையினார். அதில் ரகம் இருக்குது, ஒவ்வொரு ரகமும் எவ்வளவு நாள்ல விளைச்சல் கொடுக்கும் என்பது விவசாயிக்கு தான் தெரியும். இந்த மாரத்தான் ஓட்டம் ஓடுற அந்த மந்திரிக்கு தெரியுமா? வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகளை கொச்சைப்படுத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தகுந்த பதிலடி கொடுக்கணும். கொடுப்பீங்களா? திரு மா சுப்பிரமணியம் அவர்களே, உங்களுடைய துறையில நிறைய முறைகேடு நடக்குது. இன்னைக்கு ஒரே நிமிஷம், ஏதோ திருடுவாங்க, நகை திருடுவாங்க, பணத்தை திருடுவாங்க. ஆனா கிட்னி திருடுறது எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? கிட்னி திருடுற ஒரே கட்சி திமுக கட்சி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.